ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ட்ரெண்ட் லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரெண்டுனா என்ன, எப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து நான் வீடியோ போட்டிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நம்முடைய சேனலில் அந்த வீடியோ இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதாவது நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்வது அவசியம். அதாவது பை ட்ரெண்டில் இருக்குதா அல்லது டவுன் ட்ரெண்டில் இருக்குதான்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் அல்லது இண்டெக்ஸ் பை ட்ரெண்டில் இருக்குதா செல் ட்ரெண்டில் இருக்குதா அப்படின்றத இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத குறித்து அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்டு இந்த ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி எப்படி ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணுறது எப்படின்றத சொல்லியிருந்தேன். இன்னும் பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சிம்பிள், எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லோ வந்துட்டு ப்ரீவியஸ் லோவோட ஹையில் க்ளோஸ் வைக்குதோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறேன். அண்டு எங்கெல்லாம் ஹை க்ளோஸ் ஆகிட்டு அந்த ஹை வந்துட்டு ப்ரீவியஸ் ஹையை விட லோவில் வருதோ அங்கேயும் நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறேன். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த லோவோட இந்த லோ ஹை, இந்த லோவோட இந்த லோ ஹை அப்படிங்கிறதுனால ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் அப்சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை விட இந்த ஹை கீழையும், இந்த ஹையை விட இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஹைஸ் எல்லாமே கீழே கீழே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் டாப் சைடில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் பை ட்ரெண்ட், அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வரைக்கும் மார்க்கெட் செல் ட்ரெண்ட். ஓகே, இதுதான் டீட்டெயில்டாக நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரெண்ட் லைன் இருக்குதோ அதை ஜஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த ஒரு ஏரியாலும் கூட நம்ம இந்த ட்ரெண்டை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோஸ் அண்ட் ஹை எல்லாம் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் நீங்கள் மார்க் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு எந்த சைடில் கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ட்ரெண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறதுக்கு 2 ஹை அல்லது 2 லோ தேவைப்படும் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹை மட்டும் ஃபார்ம் ஆகிருக்குது, இந்த கேண்டிலாம் ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 2 ஹை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த 2 ஹையையும் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வராத வரைக்கும் மார்க்கெட் கால் சைடில், அதாவது பை சைடில் போகாது. அங்கேருந்து கன்னியூஸாக டவுன் சைடில் தான் வரும். ஸோ இதை வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேண்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு உங்களுடைய டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியாவில் வைக்கணும். சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் லோ ஏரியா எல்லாமே நம்மளுடைய சப்போர்ட் லெவல். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது அண்டு இங்கே கூட ஒரு சப்போர்ட் இருக்குது, சரிங்களா. கொஞ்சம் ப்ரீவியஸாக போனோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, ஓகேங்களா. அதை கூட நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்துட்டு இந்த லெவல்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் லெவல் இருந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ் பிஃபோரில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த சப்போர்ட் ஏரியா அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக எங்கே, அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணுறீங்க, மார்க் பண்ணதுக்கு அப்புறமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதற்கும் நான் தனிப்பட்ட முறையில் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவும் அண்ட் அந்த ட்ரெண்ட் லைன் பற்றின வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு. ரிஜெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா
அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய டார்கெட் எல்லாமே ஒன்றா ரீச் ஆக ஆரம்பிச்சது. அதாவது ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் ஏரியாவை ரீச் பண்ணுச்சு, அடுத்தது செகண்ட் இந்த சப்போர்ட் ஏரியாவை ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண கிடையாது. பிரேக் பண்ணி கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தது அப்படின்னா இன்னும் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ஏரியா மூவ்மெண்ட் ஆகுன்றத நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கிருந்து கேண்டில் ரிஜெக்ஷன் ஆச்சு. 1 2 3 4 டைம் பார்த்தீங்கன்னா இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே இறங்க முடியாமல் அங்கேருந்து ரிவர்ஸில் ஆன கேண்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த 2 ஹையை கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைன், சேம் அதே லெவலுக்கு திரும்பவும் வந்திருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்போர்ட்டை வந்து ஒரு என்ட்ரியாக வச்சு நீங்கள் இங்கே வந்து ஒரு பை சைடு என்ட்ரி எடுக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா செல் சைடில் என்ட்ரி எடுத்தோம். இங்கே வந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். அதாவது இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட என்ட்ரி எடுக்கலாம், அல்லது இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துட்டு அண்டு இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட் வந்துட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி சப்போர்ட் லெவல் இப்போ வந்து இது ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் எல்லாமே டார்கெட்டாக பண்ணலாம். அண்டு ஓவரால் டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன் ஓவராலாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போயிட்டு எகைன் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து பை சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஏரியாவில் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, ஆனால் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்குது. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பை சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் எந்த சைடில் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்றதை பொறுத்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஏரியாவிலிருந்து எகைன் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்தது. எவ்வளோ தூரம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட் ஏரியாவும் ரீச் பண்ணுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குதா, ஸோ இந்த சப்போர்ட் ரீச் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இந்த இடத்துல 2 லோவையும் கனெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறேன். ஸோ எகைன் வந்துட்டு திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட எப்போ வருதோ இங்கே வந்து டச் ஆகும்போது இங்கே இருந்து ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு அடுத்தடுத்த ஹைஸ் எங்கள் ப்ரீவியஸ் ஹைலாம் எங்கே இருக்குதோ அங்கே வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து கேண்டில் அகைன் ரிவர்ஸில் ஆக கிடையாது. மார்க்கெட் ஓவரால் நல்ல கேப் அப் அப்படின்றதுனால இங்கேருந்து ஒரு நல்ல ட்ரெண்டு வந்து மேலே மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஒன்ஸ் வந்து மார்க்கெட் ஒரு கேப்புக்குள்ள ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி லோ ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த லோஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறேன். பாட்டம் ஏரியாவில் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவில் வந்து எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட 1 2 3 டைம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணி கேண்டில் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட எங்கே டச் ஆகிட்டு, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் வைக்காமல் ரிவர்சல் ஆகிற இடங்கள்ல நீங்கள் பை சைடில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சு, அதாவது ப்ரீவியஸ் கையில் எங்கே இருக்குதோ அதெல்லாம் டார்கெட் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2-3 டைம் வந்துட்டு இங்கே டச் ஆகி மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஒன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்தது மட்டும் இல்லாமல் இந்த லோவை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்க முடியும். இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ண முடியாமல் இந்த இடத்துல கஷ்டப்பட்டுச்சு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுறேன், இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்துட்டு பிரேக் பண்ண முடியாமல் எகைன் வந்துட்டு கேண்டில் கால் சைடில் மூவ்மெண்ட் ஆச்சு. ஆனாலும் கூட இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ண முடியல. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண முடியாமல் எகைன் இங்கே ஒரு கன்சால்டேட் நடந்தது. ஓவரால் இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கவும் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு சப்போர்ட் லெவல்ஸும் ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் எங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது அண்ட் இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. ஸோ இதெல்லாமே சப்போர்ட் லெவல்ஸு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்போர்ட் லெவலையும் ரீச் பண்ணியிருக்குது. ஸோ எகைன் இந்த ஏரியாலையும் கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹையையும் பிரேக் பண்ணி போக முடியாமல் மூவ்மெண்ட் ஆனதுனால நான் இங்கே கூட ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் ஆகும்போது
நீங்கள் ட்ரெண்ட் லைனை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அடுத்தடுத்த கேண்டில்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே அப்படியே கொண்டு போகலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அப் சைடில் மூவ்மெண்ட் ஆச்சு, இது கீழே வரும் டவுன் சைடில் வந்துருச்சு. அண்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் புட் சைட்லேயே இருந்துக்கிறது பெட்டர். எகைன் திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்தது அப்படின்னா நீங்கள் பை சைடில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வராத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் சைட்லேயே இருந்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த லோவையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் அடுத்து சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் 25,600 இருக்கும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் அப்ளை பண்ணி ட்ரெண்ட் லைனுக்கு எந்த சைடில் கேண்டில் இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணி இந்த மாதிரி ட்ரேட் எடுக்க முடியும். அண்டு உங்களுடைய டார்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? டார்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கே எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம். சில நேரங்களில் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆகும், சில நேரங்களில் செகண்ட் டார்கெட் ரீச் ஆகும், சில நேரங்களில் மூன்றுக்கும் மேற்பட்ட டார்கெட்கள் ரீச் ஆகும். அது வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட வால்டிலிட்டியை பொறுத்தது. நல்லா வால்டிலிட்டி மார்க்கெட்டில் மட்டும் அதிகமான டார்கெட் வந்து எய்ம் பண்ணுங்க. ரேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வெளியே வந்துடுறது பெட்டர். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்துட்டு 1:2 அல்லது 1:3 அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்பவுமே முக்கியம். லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு டெமோவில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதற்கப்புறமா நீங்கள் லைவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் எடுத்த ட்ரேட்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு இதை டெமோவில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா லைவில் நீங்கள் எடுத்தால் போதுமானது. சரிங்களா? உங்களுக்கு லாஸ் தொடர்ச்சியாக வருது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்பவுமே பெட்டர். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லி கொடுத்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறது பெட்டர். நான் என்னுடைய ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் தான் நான் ரெகுலராக வந்து சார்ட்டில் வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்பவுமே ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை நீங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னா ஃப்ரீயாகவே டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நான் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். தேங்க்யூ.